பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸையிதினா நபியினா மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி ஸையிதினா நபியினா மௌலானா முஹம்மதின் பாரிக் வஸல்லிம் அலைஹி. நண்பர்களே, சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, மாற்று மத சகோதர சகோதரிகளே, உலமாக்களே, உரஃபாக்களே, தொலவாக்களே, தொடர்ந்தாற் போல் அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு நாம் ரம்ஜானுடைய மாதத்தை காரணமாக்கி நல்ல சில கருத்துக்களை பேசிக்கொண்டு வருகிறோம், கேட்டுக்கொண்டு வருகிறோம். ஒமா தௌஃபீக் இல்லா பில்லாஹ், அவனுடைய அனுக்கிரகம் இல்லை என்று சொன்னால், அவனுடைய உதவி இல்லை என்று சொன்னால் நாம் எந்த நல்ல காரியமும் செய்ய முடியாது, தீய காரிலிருந்து நம்ம தப்பவும் முடியாது. நான் சொல்லிக்கொண்டு வருகிற கருத்து உங்களுக்கு தெரியும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பேசிய வரலாறு சொன்னேன். தாய் காதில் அது உழுவலை, பிள்ளைத்தாச்சு இல்லைங்களா, அதிர்ச்சி வந்துடும். அல்லாஹ் அவங்களுக்கு அதை மறைச்சா தாய்க்கு விட்டு தூரமாக இருக்கக்கூடிய தாய் மாமன் காதில் கேட்க வச்சான். பாருங்களா, எவ்வளோ பெரிய விசேஷம், எவ்வளோ பெரிய கிஃப்ட் அல்லாஹ் செஞ்சான். உடனே அவர் அந்த திட்டத்தை கைவிட்டார். அப்படியாப்பட்ட ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த பிறகு பித்தனா அப்பவும் பேசினார்கள். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், நான் அல்லாஹ்வுடைய அப்தா இருக்கிறேன், நான் அல்லாஹ்வுடைய தூதரா இருக்கிறேன், என் தாயை நீங்க பழி சொல்ல வேண்டாம். குழந்தை பருவத்தில் பேசின ஒரு சில குழந்தைகளில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒன்று என்று செய்தனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா. பேச வைக்கிறது அல்லாங்க. 60 வயசாயிட்டு ஊமையாக இருக்கிறான், பேசவே இல்லை, அதுக்கு என்ன செய்ய முடியும்? 2 வயசுல பேச ஆரம்பிச்சான், அதுக்கு என்ன செய்ய முடியும்? பேச வைக்கிறவன் அல்ல, பேச வைக்காம இருக்கிறவன் அல்ல, பேச்சுக்கு சொந்தக்காரன் அல்ல. அவ்வளவுதான். 60 வயசு ஆச்சுன்னா பேசி ஆகணுமா? அவரு சீனியாரிட்டியா ஜூனியாரிட்டி என்னன்னு இல்லை. 2 வயசு பேசல, 3 வயசுல பேசிடுறான். அல்ஹம்துலில்லாஹ். ஆக பேச்சு அல்லாஹ்வுக்கு சொந்தம். பேச்சு சிறந்த பேச்சு அல்லாஹ் பற்றி பேசுறது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். பல டேப்பில் பேசியிருக்கிறேன். 13வது வருஷம் இப்போ நான் பேசுகிறேன். நீங்கள் யோசிங்க, அப்படியாப்பட்ட ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா ரூஹுல்லா இந்த உம்மத்தில் வருவதற்கு ஆசைப்பட்டாங்க. அங்கே தான் நான் பாயிண்ட்டுக்கு வர்றேன். நீங்களும் நானும் இந்த உம்மத்தில் வந்தோம். நம்ம ஈசா நபி மாற பிறந்தோம், நவுது பில்லா. இல்லை நம்ம மூசா அலைஹிஸ்ஸலாம் மாதிரி அல்லாட்ட அதிகமாக பேசுகிறோம், நவுது பில்லா. மூசா அலைஹிஸ்ஸலாம் காட்டின மாதிரி 10 அற்புதங்களையும் நம்ம காட்டினோம், நவுது பில்லா. ஈசா அலைஹிஸ்ஸலாம் குருடனை பார்க்க வச்சாங்க, செவடனை கேட்க வச்சாங்க, ஊமையனை பேச வச்சாங்க, குஷ்டரோகியெல்லாம் சுகமாக்குனாங்க. அப்படியா நம்ம செஞ்சோம்? அயோக்கியத்தானே நம்மள்ட்ட அதிகமாக இருக்கு, யோக்கியதாம்சம் அறவே இல்லை. என் போன்றோட சொல்லிக்கிறேன். நமக்கு இந்த உம்மத்தில் வர்ற பாக்கியத்தை கொடுத்தான். ஆனால் அவங்க கேட்குறாங்க, இவ்வளோ பெரிய அற்புதங்களை காட்டியவர்கள். அப்புறம் மக்கள் கேட்டாங்க ஈசா நபிட்ட, யா நபி அல்லா, அதுதான் கடைசி நபி அஹமது முஹம்மதுன்னு சொல்றீங்க, அவங்கள பார்த்தா நீங்கள் அவங்கள பின்பற்றீங்கன்னு சொல்கிறீங்க, உங்களை உடையவா அவங்க உயர்ந்தவங்க, அவங்க செத்தவனை பழக்க வச்சுருக்காங்களா? நீங்கள் பழக்க வச்சுட்டீங்களே. அவங்க குருடனை பார்க்க வைப்பாங்களா? அவங்க செவடனை கேட்க வைப்பாங்களா? ஊமையை பேச வைப்பாங்களா? குஷ்டரோகியை நல்லா இல்லை இல்லை இல்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் இல்லைட்டான், அதெல்லாம் அவங்க செய்ய மாட்டாங்கட்டான். அப்போ எப்படி அவங்க உங்களை விட உயர்ந்தவங்கட்டாங்க? அவங்கள்ட்ட இல்ம தௌஹீத் இருக்கும்ட்டாங்க. பார்த்தீங்களா? இல்ம தௌஹீத் அது அவங்கள்ட்ட இருக்கும், அந்த நபிகிட்ட அந்த உம்மத்திட்ட இருக்கும், அது உங்கள்கிட்ட கிடையாதுட்டாங்க. ஆதம் தொடுத்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு அந்த உம்மத்திட்ட இல்ம தௌஹீத் கிடையாது. நபிமார்கள்ட்ட இருந்துச்சு, ரசூல்மார்கிட்ட இருந்துச்சு. இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் இல்ம தௌஹீதை கொடுத்தான். அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், தௌஹீதுடைய தென்றல் காற்றை நான் இந்தியாவில் சுவைக்கிறேன். பார்த்தீங்களா? இந்தியான லேசான ஊரா? எவ்வளோ சிறப்பான ஊராக இருந்தால், நபி அவர்களால் சொல்லப்பட்ட நாடுகளில் புதுமையானது வினோதமானது 2 நாடு. ஒன்று இந்தியா, ஒன்று சீனா. வேற எந்த நாடையும் சொல்லலை, அரபு நாடு தவிர. இந்த 2 நாட்டுடைய மகத்துவம், இந்தியாவில் தென்றல் காற்றை சுவைக்கிறேன், தௌஹீதுடைய காற்று. அப்போ இந்தியாவில் தௌஹீது உண்டு, லட்சக்கணக்கான அவுலியாக்கள் அடங்கியிருக்கிறாங்க. தௌஹீதுன்னா 2 in 1, அதுக்கு பேர் தான் தௌஹீதுன்னு சொல்றது.
அல்லாஹ் இருப்பான், அடியானும் இருப்பார்கள். அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கு அல்லாஹ்வுக்கும் சொந்தப்படுத்துவதுக்கு பேர் தௌஹீத். அல்லாஹ் மர்துக்குனா இல்ம தௌஹீத் ரசூலுல்லாஹ் துஆ கேட்குறாங்க. தௌஹீதுடைய இல்மு இல்லை, நாம் செய்யக்கூடிய நல்ல டீட்ஸ் அமல்களில் இஹ்லாஸ் இருக்காது. தௌஹீதுடைய இல்மு இல்லை, கடைசி முடிவு மரணம் கெட்ட மரணமா நல்ல மரணமா என்று சொல்ல முடியாது. அல்லாஹ் மர்துக்குனா இல்ம தௌஹீத், அந்த இல்ம தௌஹீத் வந்துருச்சு, உங்களுடைய நல்ல காரியங்கள் செயல்பாடுகள் இஹ்லாஸ் வரும். கடைசி முடிவு நல்ல மௌத்தா வரும். அகால மரணமோ தீய மரணம் வராது. ஹுஸ்னுல் காத்திமான்னு நபி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்குறாங்க. யோசிச்சு பாருங்க, அந்த இல்ம தௌஹீதுக்கு நம்ம சொந்தக்காரங்களாக இருக்கிறோம். இவ்வளோ பெரிய சிறப்புக்குரிய நாம் இந்த மாதம் விசேஷமாக கொடுக்கப்பட்டிருக்கிறோம். காரணம் அந்த காலத்தில் வாழ்ந்த உம்மத்துகளுக்கு நீண்ட வயசு இருந்துச்சு, நமக்கு சொற்ப வயசு. சொன்னாங்க என் உம்மத்தில் 60க்கும் 70க்கும் இடையில, அவ்வளோதான் வயசு நிர்ணயம். சில பேர் கோட்டாவில் 90, 100, 120 இருக்கலாம், இல்லா மாஷா அல்லா. ஆனால் நிர்ணயிக்கப்பட்டது 60, 70 தான். 60க்கு 70ல பெரும்பாலும் போயிடுவாங்க அப்படின்னு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறாங்க. இந்த உம்மத்துக்கு நன்மைகள் கூட வேண்டும். 400 வருஷம் மூசா நபியுடைய உம்மத்தில் வயசு. ஃபிரௌனுக்கு 400 வருஷம் வாழ்ந்தான். அல்லாஹ்வுடைய எதிரி, அல்லாஹ்வுடைய அது. அப்படி நமக்கு இல்லையேன்றதுக்காக நபி அவர்கள் கவலைப்பட்டதன் காரணமாக இந்த ரமலானை கொடுத்து, அல்லாஹு அக்பர், எவ்வளோ பேர் சிறப்பு செஞ்சு தப்பாங்க. இந்த மாதத்தில் லைலத்துல் கத்ர் இரவு பெரும்பாலும் முஸ்லிம்கள், மோமின்கள், ஆண்கள், பெண்கள் நல்ல விவரம் தெரிந்திருப்பார்கள். ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர் அல்லாஹ் சொல்கிறான். 1000 மாதங்களை விட சிறந்த இரவு ஒரு இரவு தான். 83 வருஷம் சொந்த 4 மாதத்தை விட மேலான இரவு. ஒரு மனுஷன் 10 லைலத்துல் கத்ர் சந்திச்சுட்டா எங்கேயோ போயிடுச்சு. மூசா நபி உம்மத்து வயசு, ஈசா நபி உம்மத்து வயசுலாம் தாண்டிடும். அப்படி நபியுடைய கவலையை போக்குவதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த புனிதமிக்க லைலத்துல் கத்ர் இரவையும் இந்த மாசத்தில் வச்சான். இவ்வளோ ஏற்பாடுகள் எல்லாம் செய்திருக்க, இவ்வளோ வசதிகள் வாய்ப்புகள் எல்லாம் செஞ்சிருக்க இந்த உம்மத்துக்காக. இந்த உம்மத்துக்கு அந்த வதம் தெரியலன்னு சொன்னா, அருமை பெருமை தெரியலன்னு சொன்னா, அது உம்மத்துடைய கஷ்டம், துர்பாக்கியமாகும், நிச்சயமாக நர்பாக்கியம் அல்ல. எனவே இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய அடியார்களே, கிடைச்ச வாய்ப்பை விட்டுடாதீங்க. அடுத்த வருஷம் ரமலான் நம்ம இருப்போமா இல்லையா அது அல்லாஹ் ஒருவனுக்கு தான் தெரியும். அப்படி இருக்க இந்த சொற்ப வாழ்வை, அதுவும் அல்லாஹ் கொடுத்த இந்த வாழ்வை, அவன் தந்த இந்த வாழ்வை அவனுக்காக செலவு பண்ணாமல் யாருக்காக செலவு பண்றது? கஷ்டப்பட்டு பெற்றோர்கள் நம்மளை படிக்க வச்சுட்டா, நல்ல வேலைக்கு சம்பாரிச்சு அந்த பெற்றோர்களை காப்புறது புள்ள மேல கடமை இல்லையா? இல்லை அவன் நன்றி உள்ள பையனாமே, நன்றி கட்டவன் இல்லையா? அப்போ அந்த பிள்ளைங்கள் பெற்றோரை திரும்பி பாதுகாக்கிறாங்க. எவ்வளோ பேர் அப்படி செய்கிறாங்க தமிழ்நாட்டில். ரொம்ப சந்தோஷமான காரியம் அது. அதே மாதிரி இந்த உம்மத்தில் நமக்காக அல்லாஹ் அப்படி செஞ்சான். இவ்வளோ பெரிய இரவெல்லாம் கொடுத்துட்டானே, இன்னும் அவன் மீது பெரிய நேசனம் வரணும், நோன்பு வைக்க ஆசைப்படணும், நோன்பு வைக்க தூண்டலை செய்யணும். கடமையாக்கப்பட்டவர்கள் 16 வயசு, அவங்களாம் நோன்பு வச்சுதான் ஆகணும், ஆணும் பெண்ணும். முடியாதவர்கள் பிரச்சனை வேற, முடியாதவர்கள் பிரச்சனை வேற. அது அல்லாவே அது ஒரு ருக்ஸத் கொடுக்குறான். சும்மா ஒரு 80 கிலோமீட்டர் டிராவல் பண்ணா கூட நோன்பு ஊட்டலாம், உங்களுக்கு அல்லாஹ் கொடுக்குறான். பிரசவ ஸ்திரிகள், வவுறு கோளாறான பேஷண்ட்டு, சக்கரை பேஷண்ட்டு, பிபி பேஷண்ட்டு, ஹார்ட் பேஷண்ட்டு ஃப்ரீயாக கொடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு 100 ரூபா, ஒரு மாதத்துக்கு 3000 ரூபா. ஒரு நாளைக்கு 100 ரூபாயோ 150, 200 தாராளமாக கொடுங்க, பரக்கத்தாக கொடுங்க. நம்ம நோன்பு வைக்காததுக்கு பகரம் அது.
ஏழை கொடுத்துருங்க, சரியா போச்சு. புள்ள பெற்ற பெண்ணு, இப்படி சில பேர் அல்லாஹ் சொல்றான், ஆண்கள்ல பெண்கள்ல. அதுக்கு ருக்ஸத் கொடுக்குறான் பாருங்க. இப்போ இதெல்லாம் ஏன் கொடுத்தான், இதெல்லாம் ஏன் சொன்னா யோசிங்க. அந்த காலத்தில் பிபி இருந்துச்சா, அந்த காலத்தில் சுகர் இருந்துச்சா, அந்த காலத்தில் ஹார்ட் பேஷண்ட் பைபாஸ் எதுவும் இருந்துச்சா அந்த காலத்தில்? அந்த காலத்தில் இல்லையே இந்த வியாதிலாம். இல்லாத காலத்தில் இப்படி செய்யுங்கன்னு சொன்னால் இந்த காலத்தில் வரும் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிஞ்சிருந்தாங்க. இல்லைன்னா எப்படி இதை சொல்லியிருப்பா? அல்லாஹ் ரசூல் சொல்லாவிட்ட நம்ம என்ன செய்ய, தத்தளிப்போம். யார்கிட்ட போய் நம்ம இதுக்காக உறுதி கேட்க முடியும்? என்ன செய்து யார்கிட்ட போய் கேட்க முடியும்? முடியாதுங்களே. எவ்வளோ பரிகாரங்கள். ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு உம்மத்து சாஹாபி ரசூல், புகாரி ஹதீஸ்ல வருது, நோம்புடைய காலத்தில் பகலில் தன் மனைவியோடு இருந்துட்டார். உடனே துடிச்சு போனார், துவண்டு போனார், குடிச்சிட்டு ஓடி வந்தார். யாரை சொல்ல அப்படி இருந்துட்டேன்னா, அப்படியா, சரி 60 நோம்பு வைங்க வேண்டாம். அவர் சொன்னார், எனக்கு ஒரு நோம்புலேயே என்னோட பலகீனம் இப்படி ஆயிடுச்சுன்னா. சரி 60 பேருக்கு நீங்கள் பசியாத்துங்க, 60 மிஸ்கினுக்குன்னு சொன்னாங்க. அவர் சொன்னார், நானே மிஸ்கினா இருக்கிறேன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த ஹதியாவை அவர்கிட்ட கொடுத்து, இதை கொடுத்துருங்கோண்டாங்க. இந்த ஹதியா நானே எடுத்துக்கிறேன், அது நானே தகுதின்றார். கொடுத்துட்டு நபி சிரிச்சாங்க. புகாரியுடைய ஹதீஸ் தான். அதனால இப்போ ஒரு மனுஷன் அந்த ஹதீஸை காரணமாக்கி நோன்பு காலத்து மனைவி கூட படுத்துட்டு எந்த விதமான மிஸ்கினுக்கு கொடுக்காம சோறு 60 நோன்பு வைக்காமல் இருந்துக்கிட்டு ஏமாத்துவானே, ஆனால் பால் நரகத்தில் போய் கடப்பாங்க. அது நபியுடைய பவர். தீன் நபி கையில் இருக்கு. நபி கையில் தீன் இருந்துச்சு. அவங்க சொன்னது தான் அது. சஹாபாக்கள் கேட்டாங்க, யாரும் சொல்ல ஹஜ்ஜி எத்தனை வாட்டி செய்யணும்னாங்க. திரும்ப திரும்ப என்கிட்ட கேட்காதீங்க, நான் 2ன்னா 2 ஆயிடும், 3ன்னா 3 ஆயிடும் சொல்லிட்டாங்க. பார்த்தீங்களா, அவங்க சொல்லுதான் தீன். ஒரு 5 நிறுத்திக்கிட்டாங்க. காரணம் 2, 3ன்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. 6 நீங்கள் செஞ்சிடுவீங்க. இங்கே இருக்கிறவங்க பின்னால் தூரத்தொலைவில் உள்ள பணக்காரர்கள் ஒரு ஹஜ்ஜி செய்யாமலே மௌத்தாகிறாங்க. எத்தனை பேர் போயிட்டாங்க மன்னருக்கு. வசதி வாய்ப்பு, செல்வங்கள், கட்டிடங்கள், பில்டிங்கள், வாடகை லட்சக்கணக்கான ரூபாய்கள், ஃபாரின்ல பிஸ்னஸ், ஹஜ்ஜி செய்யாமல் மௌத்தாயிட்டாங்களே. அதை கருத்தில் கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி கேட்காதீங்கன்றாங்க. ஒன்னே செய்ய முடியாது, இவங்களாம் செய்ய மாட்டானுங்க. இந்த ஆளுங்க போய் சேர்ந்துருவாங்க, பணத்தாசையில் பிசாசுகளாக போய் சேர்ந்துட்டாங்க. பதில் அது வேற பேச்சு. அப்ப இதையும் தெரிஞ்சிருந்து அதை விட்டாங்க. நபி கையில் தான் தீன் இருக்கு, நபி சொல்லுதான் தீன். அப்ப அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹஜ்ஜி தான் செஞ்சாங்க. ஒரு ஹஜ்ஜி தான் நம்ம செய்யறதுக்காக அனுமதி தந்திருக்க. அதுக்கு மேல உள்ள ஹஜ்ஜி உமரியா செய்யறாங்க, நஃபீல். அது அந்த நஃபீலான ஹஜ்ஜி நீங்க செய்யறதை விட்டு ஒரு குமரை கட்டி கொடுங்க. உங்க ஊர்ல ஒரு குமரு வாடுது, காசு பணம் இல்லாம தேங்கி நிக்குது, அந்த பொண்ணை கட்டி கொடுங்க. 2வது ஹஜ்ஜுக்கு போறதுக்கு பகரமா. உம்ரா போயிட்டு வந்துட்டீங்க, திருப்பி உம்ரா போவாதீங்க. அந்த உம்ரா செலவை 7 பெண்ணை கட்டி கொடுங்க, அது கற்பை காப்பாத்துங்க. தவறி போனா, வழிகட்டு போனா, எங்கனாவது போயிட்டா குடும்ப கௌரவம் போயிடுது இல்லையா? இந்த கௌரவத்தை காப்பாற்றுவானா, அந்த கண்ணியத்தை காப்பாற்றுவானா? இஸ்லாமில் ஒரு அங்கமா இருக்கு இல்லையா அந்த குடும்பம். அதனால நீ திரும்பி உம்ராவுக்கு பெருமையா போவாத. பிசினஸ் மாதிரி கூட்டு போறாரு உங்களை உம்ராவில். ஹஜ்ஜுக்கு போகும்போது தான் உம்ரா செய்யறீங்களா? அதுக்கப்புறம் என்ன உம்ரா, என்ன இது புதுசா என்ன இருக்காங்க? ஹஜ்ஜு தான் செய்யணும். உம்ராவில் என்ன நன்மை இருக்குது உங்களுக்கு? என்ன நன்மை இருக்கு? முஸ்தபில் தங்கினா நன்மையா? அரஃபாவில் தங்கினா தான் உம்ரா கூடுமா? சஃபா மரோட ஓடினா தான் அந்த இது கூடுமா? உம்ராவுக்கு தனி சட்டங்கள். ஆனால் ஹஜ்ஜு அது தனி சட்டம், அது செஞ்சே ஆகணும், அது கடமையானவர்கள். உம்ரா செய்யற காசை ஏழைங்களுக்கு கொடுத்து அவனை கரையேறுங்கள். அல்லாஹ் ஒரு ரஹ்மத் செய்வானாக. வாக்குறுதாமானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.